வணக்கம். எனவே பேசுவோம். நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு கொடுங்க. தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி 3 லாங்குவேஜ் படிக்க சொல்லிக்கிறாங்க. 4 சப்ஜெக்ட் படிக்க சொல்லிக்கிறாங்க. 8 புக்கு கொடுத்துக்கிறாங்க. படிக்கணும், எழுதணும், ஹோம்ஒர்க் இருக்குது. அம்மா பைங்கிறாங்க. தண்ணி குடிக்கிறதுக்கே நான் சிப்பை தான் யூஸ் பண்ணுறேன். என்னை போய் 7 படிக்க சொல்கிறாங்க. அதுவும் ஏகம் ஏகுஷன் ஜுகுதாத்தான் தான் சொல்லணுமோ. ஜுகுதாத்தான்னு சொன்னால் ஜுகுதாத்தா இல்லை ரகுதாத்தான்னு சொல்லி தராங்க. ஏகாவுமே ஏகிஷான் ரகுதாத்தா அது படித்தா கூட பரவாயில்ல. பப்பிக்கு எக்ஸாம் எழுத சொல்கிறாங்க. நானே ஆமாம் எக்ஸாம் போகிறேன், டைப்பர் எடுத்து வை, யூனிஃபார்ம் கூடவே டைப்பர் போட்டு தான் நான் ஸ்கூலுக்கே போகிறேன். என்ன போய் பப்பி எக்ஸாம் எழுத சொல்கிறாங்க. எல்லாம் அப்பி பச்சங்களாக இருக்காங்க. அவங்க படிக்கும்போது ஒன்றும் ஒழுக்கமாக படிக்கவே இல்லை. இதுவும் ஒரு அங்கிள் மேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவர் யார் உங்களுக்கு தெரியும்ல? அவர் 20,000 புக்கு படிச்சுக்கிறாரு. 3 அப்படியே படிச்சியா? அந்த 3 புக்கு 3 அப்படியே படிச்சியா? இப்போ நாங்கள் எழுத போகிறதுனால நீ அன்னைக்கே எழுதியிருந்தேன்னா பெயில் ஆயிருப்ப. பெயில் நீ படிச்சிருக்கவே மாட்டா. ஏஸ் அப்புறம் ஒரு ஆண்டி இருக்காங்களே, அவங்க பேர் என்ன? டாக்டர் அதை படித்த டாக்டர் படித்து ஊசி போடல, படித்ததுக்கப்புறம் ஊசி போடாமல் சுற்றிட்டு இருக்குது. அது எதுக்கு படிச்சதுன்னு தெரியல. இதில் குழந்தை பிக்கிற டாக்டராமா அது. நேற்று எங்கள் ஸ்கூல்கிட்ட வந்து மில்கி பிஸ்கட் கொடுத்து ஆட்டோகிராஃப் போடுன்னு கேட்டுச்சு. நான் தான் சூப்பர் சிங்கர் ஜூனியர்ஸில் பாடவே இல்லையே, என்கிட்ட எதுக்கு ஆட்டோகிராஃப் கேட்குறீங்கன்னு கேட்டேன். நான் நீ ஆட்டோகிராஃப் போட்டேன்னா ஏ கௌமி ஏ கிஷான் ரகுதாத்தா அது வந்து உனக்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு இவங்களையெல்லாம் பார்த்தா தீபாவளி துப்பாக்கி எடுத்து டப்பு டப்பு டப்புன்னு சுடணும் போல இருக்கு. அந்த சத்தம் அவங்க காதுக்குள்ளே போய் அடிச்சு அவங்க ஆணு கத்தணும். சும்மாவே உங்கள் அம்மா என்னை பார்த்தாலே படி 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 படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இதில் உனக்கு வேறு பப்ளிகேஷன் வந்துச்சு, நீ வந்து பாஸ் பண்ணாதான் 4வது போக முடியும், உட்காந்து சீரியஸாக படின்னு 4 மணிக்கெல்லாம் எழுப்பி விட்றாங்க. நானும் அந்த டாக்டர் ஆன்ட்டிக்கிட்ட கேட்டேன், நீ எப்படி ஆன்ட்டி டாக்டர் ஆனேன்னு. நாங்களாம் 10th படிக்கிற வரைக்கும் நாங்களாம் ஆல் பாஸ். நான் நல்லா படித்து கம்மி மார்க் வாங்கி கலைஞர் ரெக்கமெண்டேஷனில் டாக்டர் ஆனேன்னு சொல்லுது. நீ மட்டும் கலைஞர் ரெக்கமெண்டேஷனில் டாக்டராக, நான் எனக்கு மட்டும் நீ ரெக்கமெண்ட் பண்ண மாட்டியா அப்படின்னு கேட்டேன். அப்போ நான் ஆன்ட்டி சொன்னாங்க, இது கூட நான் ஒன்றும் உனக்காக போராடல, அப்போ யாருக்கு வேண்டி போராடினீங்க அப்படின்னு கேட்டேன்னா, இப்படி ஏதாவது நான் பண்ணாதான் அந்த மாநில தலைவர் பதவியோ இல்லை ஆளுநர் பதவியோ இல்லை ஃபினான்ஸ் மினிஸ்டர் அது பிறவியில் எனக்கு கிடைக்காது. அவங்கெல்லாம் நாங்கள் பதவியை நாடார்னு சொல்லுவாங்க, ஆனால் அவங்க பதவிக்கு வந்துடுவாங்க. ஆனால் எங்களை நாடார்னு சொல்லுவாங்க, பதவி கொடுக்க மாட்டாங்க. அப்போ எனக்கு நிதி அமைச்சர் பதவி கிடைக்காது, அதனால தான் நான் இப்படி போராடிட்டு இருக்கேன்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் நேராக பதவி வேணும்னு கேட்க வேண்டியதானே ஆன்ட்டி? அப்புறம் ஏன் என்ன 3 மொழி படிக்க சொல்லி டார்ச்சர் பண்ணுறீங்க? நானும் வீட்டுக்கு வந்து அம்மா கிட்ட கேட்டேன்னா, எதுக்குமா நான் 3 மொழி படிக்கணும்னு. அம்மா சொன்னாங்க, நீ 3 மொழி இப்போவே படிச்சேன்னா நீ 3 ஃபெயில் ஆயிடுவியா? அப்படி நீ ஃபெயில் ஆகிட்டேன்னா உனக்கு தொழிற்கல்வி கற்றுக் கொடுக்கறதுக்கு பிளான் வச்சுருக்காங்கன்னு சொன்னாங்க. அப்படி நான் பாஸ் பண்ணிட்டா அப்படின்னு கேட்டால் 5வதுல ஒன்று ஃபெயில் பண்ணிடுவாங்கங்கிறாங்க. அப்போ 5வதுலேயும் நான் பாஸ் பண்ணிட்டா அப்படின்னு புத்திசாலியாக கேட்டேன். 8வதுல ஃபெயில் பண்ணுவாங்களாம், அப்படியும் தாண்டினா 10ல் ஃபெயில் பண்ணுவாங்களாம், அப்படியும் தாண்டினா 12ல் ஃபெயில் பண்ணுவாங்களாம். எங்களையெல்லாம் ஃபெயில் பண்ணுறதுக்கு ஒரு திட்டம், அந்த திட்டத்துக்கு வேறு புதிய கல்விக் கொள்கைன்னு திட்டமா. நான் இப்போ அந்த ஆன்ட்டிக்கிட்ட கேட்டேன், ஆன்ட்டி நீங்கள் நிறைய ஸ்கீம் கொண்டு வரீங்க, அந்த ஸ்கீம் பேரெல்லாம் டபுளாக இருக்குது, ஆனால் யாருக்காக கொண்டு வரீங்களோ அவங்களுக்கெல்லாம் ட்ரிபிளாக இருக்கே ஏன்னு கேட்டேன். இந்த விவசாயி ஃபார்மர்ஸ்லா அப்படின்னு ஏதோ சொன்னீங்கல்ல, அதுதான் அந்த ஃபார்மர்ஸுக்கு ட்ரபிளாக இருந்துச்சு. அப்புறம் தேசபக்தி இராணுவம் அவங்களுக்கு ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தீங்கல்ல, அவங்களுக்கும் ட்ரபிளாக இருந்துச்சு.
அப்புறம் இயற்கையை அது ஏதோ நியூ என்விரான்மெண்ட் பாலிசி நெப்புன்னு சொன்னீங்கல்ல, அது இயற்கையை சப்புன்னு அறியுது. அப்புறம் நீங்கள் எங்களுக்கு கொண்டு வரீங்கள்ல நெப்ப நியூ எஜுகேஷன் பாலிசி, அது எங்களை படிக்க விடாமல் ஃபெயில் பண்ணுது. எங்களை ஃபெயில் பண்ணுறதுக்கு நீங்கள் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறீங்கன்னு தெரியல ஆண்டி. ஆனால் எனக்கு ஒன்று தெரியும் ஆண்டி, உங்கள் மோடி இருக்கார்ல, அவர் பிஎம், அவர் ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தார் ஆண்டி. அது விச்சுக்குவகர்மா ஸ்கீம். சாதி தொழிலை செய்ய அதுக்கு ஆள் கிடைக்காததுனால தானே எங்களை ஃபெயில் பண்ணி விட்றீங்க. நான் ஃபெயில் ஆயிட்டேன்னா அடுத்தது நான் படிக்க முடியாமல் ஆயிடுச்சுன்னா நான் பிஸ்னஸ் பண்ணுறேன், அதாவது என்னோடய சாதி தொழிலை பண்ணுறதுக்கு நான் அந்த ஸ்கீம்லேருந்து காசு லோனாக வாங்கிக்கலாம், கடனாக கொடுப்பாங்கன்னு அந்த வானதி ஆண்டி சொன்னாங்க. அதுவும் அந்த ஆண்டி முடியெல்லாம் பேய் மாதிரி விச்சு போட்டு நின்றுட்டு பயங்கரமாக கத்தி கத்தி பேசினாங்க. விச்சுகர்மா நல்லதாம்மா இருந்துட்டு போட்டும், நான் ஏன் செய்யணும்? இவ்வளோ நாள் என்ன ஸ்கூலுக்கு வர சொன்னது நான் அந்த வேலையை செய்யக்கூடாது அப்படி தானே? எங்கள் அப்பா அம்மா அக்கா அப்பா அம்மா அக்கா இவங்க எஸ்சி ஷெட்யூல்டு கேஸ்ட் அம்மா, கீழ் சாதி அம்மா நாங்கள். அதனால் எங்கள் அப்பா அம்மாலாம் படிக்கலை. ஆனால் எங்கள் அக்கா படிச்சுட்டு அங்கே போய் சாதி மாற்றிக்கிட்டா. இப்போ அவள் எஸ்இ பார்த்தீங்களா? எங்கள் அம்மா எஸ்சி, எங்கள் அக்கா எஸ்இ சாஃப்ட்வேர் இன்ஜினியரா. ஏசி ரூம்குள்ளே உட்காந்து டொக்குன்னு அந்த கம்ப்யூட்டரில் அடிச்சுட்டு என்னென்னமோ வேலை பார்ப்பா. நிறைய காசு கிடைக்கும், அதை தாண்டி மரியாதை கொடுப்பாங்களாம். நான் ஒரு வேளை ஃபெயில் ஆகிட்டேன்னா நான் எஸ்சியாகவே இருந்துருவேன்ல ஆண்டி. நல்ல வேலை நீங்கள் தப்பிச்சிட்டிங்க. நான் இன்னும் எஸ்சியாகவே இருக்கணுமா இல்லை எஸ்சியாகி மரியாதையோடு இருக்கணுமான்னு நீங்கள் தானே சொல்லணும். சரி, இப்போ நான் 3 லாங்குவேஜ் படிச்சுட்டா எனக்கு நல்லது. சரி, என்ன லாங்குவேஜ் படிக்கிறது? ஹிந்தியா ரகுதாத்தாவா? எதுக்கு படிக்கணும்? 1 டாய்லெட் எங்கே இருக்குன்னு கேட்கறதுக்கு நான் ஏன் ஹிந்தி படிக்கணும்? புட்சட்னி அது ராஜ்மோகன் அவங்களே தாவேக்கா விஜய் கட்சிக்கு போயிட்டாங்க, அது வேணாம். சட்னி வடிவேலோடுது, அதுக்கு எதுக்கு நான் ஹிந்தி படிக்கணும்? அப்புறம் 2 பிளேட் பானிபூரி தேதோ, அதை மதுவந்தி ஆண்டியே சொல்லி கொடுத்துட்டாங்க. 2 பிளேட் பானிபூரி தேதோ அவ்வளோதானே. இதுக்கு நான் ஏன் ஒரு சப்ஜெக்ட் எக்ஸ்ட்ரா எடுத்து படிக்கணும்? ஒருவேளை நான் சப்ஜெக்ட்குள்ளே போனேன்னா நீங்கள் என்ன எழுதியிருப்பீங்க? இவர் கார்பெண்டர். எனக்கு இது ஹிந்தி தெரியாது போடா, இதை எப்படி நான் ஹிந்தியில் சொல்லுவேன்? அப்புறம் இவர் அவரு, இவர் செவரு, இது துவரு. ஆனால் இவர் ஐயர், வெரி 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 குட் பாய். ஏன் ஐயர் மம்மி வெரி வெரி குட் கேர்ள்னு போடவே மாட்டேங்கிறீங்க இன்னைக்கு வரைக்கும்? அப்போ ஐயர் பாய் குட் பாய், ஐயர் கேர்ள் பேட் கேர்ளா? அதுவே இன்னும் மாற்றாமல் இருக்கீங்க. இப்போ தான் தமிழ்லேயே அதை மாற்றிருக்காங்க. இதை திருப்பியும் நான் போய் ஹிந்தியில் படித்து தெரிஞ்சுக்கணுமா? சரி, அவர் நல்லவருன்னா அவர் ஏன் எங்களை ஃபெயில் பண்ணுறாரு? ஒரு நல்லவங்க யாரையாவது கஷ்டப்படுத்தணும்னு நினைப்பாங்களா? ஆனால் ஆன்டி, பேட் ஆன்டி, நீ நினைக்கிறியே பிஸ்கெட் கொடுக்குறோம் கையெழுத்து போடு, பிஸ்கெட் கொடுக்குறோம் கையெழுத்து போடுன்னு. ஆனால் எங்கள் சிஎம் அப்பான பாசமாக கூப்பிட்டோமே, அந்த சிஎம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், அவர் சொல்கிறாரு 10,000 கோடி நீ கொடுத்தாலும் என் பிள்ளைங்களை கஷ்டப்பட விட மாட்டேன்னு சொல்கிறாரு. அவர் அப்பா அது மாதிரி தான் சொல்கிறாரு. 2 லாங்குவேஜ் படிச்சுட்டு மேன் இருக்கிறவங்களும் 2 லாங்குவேஜ் படிச்சுட்டு தமேன் இருக்கிறவங்களும் எங்களை 3rd லாங்குவேஜ் படிக்க சொல்கிறீங்க. சரி, படித்தா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டால் 3லேயே ஃபெயில் ஆக்கிடுவேன்னு சொல்கிறீங்க. அப்புறம் எதுக்கு எங்களை படிக்க வைக்கிறீங்க? எங்களுக்கு 5th அப்புறம் தான் 3 லாங்குவேஜ்னு சொல்கிறீங்க. அப்புறம் எதுக்கு எங்களை 3லேயே ஃபெயில் ஆக்குறீங்க? ஏன், என்ன காரணம்? இதில் விஸ்வகர்மாவில் டெய்லரிங்னு ஒன்று இருக்காமா. அப்புறம் இதை பற்றி பேசும்போது ஒரு நாள் ஒரு ஐயர், அதான் ரொம்ப நல்லவராக இருப்பார், அவர் டெய்லரிங் என்ன சாதி தொழிலா அப்படின்னு கேட்டார். விஸ்வகர்மாவில் அதுவும் இருக்குல்ல, அப்போ அது வராதுல்ல அப்படின்னு கேட்டார். நானும் யோசி முடியெல்லாம் கொட்டினது தான் மிச்சம். அப்புறம்தான் தெரிஞ்சது டெய்லரிங்குங்கிறது நீங்கள் கண்டுபிடிச்சதில்ல, அவன் கண்டுபிடிச்சது. நீங்கள் சொன்ன 18 தொல்லியும் அதுதான்
காலில் மிதிக்கிறது. அப்போ தான் என்னோட இந்த குட்டி மூளைக்கு தோணுச்சு, நீங்கள் அவங்க சொன்ன விஸ்வகர்மா எல்லாமே கையில் பண்ணது. அப்போ எல்லா ஜாதி தொழிலுமே கையில் தான் பண்ணுது. அப்போது காலில் மிதிக்கிற எல்லாத்துக்கும் ஜாதி இல்லை. உடனே அந்த 20,000 புக்கு படித்தா அந்த அங்கிள் வந்துடுவார் மேனு. அப்போது இந்த கம்ப்யூட்டர் வேலை பார்க்குறவங்களும் கையில் தானே வேலை பார்க்குறாங்க, அதுக்கும் ஜாதி இல்லை அப்படின்னு. அதெல்லாம் தான் எஸ்இ ஆயிடுச்சுல, அப்புறம் எப்படி அது ஜாதி வைப்பீங்க? அப்போ ஒன்று சொல்ல மறந்துட்டேன். எங்கள் அம்மா மம்மி படுற கஷ்டம் இருக்குல்ல, அது சொல்லணும் எனக்கு. 3வது எக்ஸாம் வர்றதுக்கு முன்னாடி எங்கள் மம்மிக்கு 3 தடவை ஹார்ட் அட்டாக் வந்துடும் போல் இருக்குது. எனக்கு டைப்பர் எடுத்து வைப்பாங்களா, யூனிஃபார்ம் அயன் பண்ணுவாங்களா, ஸ்நாக்ஸ் பாக்ஸ் எடுத்து வைப்பாங்களா, வாட்டர் பாட்டில் தண்ணி நினைப்பாங்களா, இல்லை என்னை கூட உட்காந்து படிக்க வைப்பாங்களா? பாவம் எங்கள் மம்மி. ஆனால் இது பண்ணுறவங்கெல்லாம் பண்ணட்டும், ஆனால் நாங்கள் எங்கள் அப்பா சொல்கிறதா கேட்போம். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர் தான் எங்களுக்கு என்ன வேணும்னு கரெக்டாக சொல்கிறாரு. எங்கள் அப்பாவுக்கு எங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். ஏன்னா அவர் அப்பா கிட்டேருந்து பாடம் படித்தவர், அவர் நம்ம அப்பா கிட்டேருந்து பாடம் படித்தவர். நம்மளையெல்லாம் படிக்கவே கூடாதுன்னு சொன்னப்போ நீ எல்லாம் படித்தே ஆகணும்னு ஒரு பாடம் எடுத்தார்ல தந்தை பெரியார், அவர்கிட்டேருந்து கற்றுக்குவார். இது தமிழ்நாடு, பெரியார் மண். இந்த மண் இந்த மக்களுக்கு மட்டும் இல்லை, இந்த மண்ணை நம்பி வர எல்லாத்துக்கும் நன்மை மட்டும்தான் செய்யும். இது மும்மொழி கொள்கையை தாண்டி, புதிய கல்விக் கொள்கையை தாண்டி நம்மளை விஸ்வகர்மாக்கு லோன் வாங்க வைக்கிறதுக்கான கல்வி கொள்கைகள். இந்தியா நம்மளை லோன் வாங்கிறதுக்காக படிக்க வைக்காமல் இருக்குது. ஆனால் நம்ம படித்து அந்த லோன் கொடுக்குற இடத்துக்கு போகணும். அங்கே போய் விஸ்வகர்மாவுக்கு லோன் கொடுக்கக்கூடாது, அங்கே உட்காந்து முத்ரா லோன் அப்ளிகேஷன் மட்டும் பாஸ் பண்ணி விடணும். அதுக்காக நம்ம படிக்கணும். நம்மளோட அந்த படிப்புக்கு எது தடையாக வந்தாலும் நாம் தான் உடைக்கணும். என் இந்திய பெற்றோர்களே, உங்கள் குழந்தைங்க படிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஸ்கீமை கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு பேர் புதிய கல்விக் கொள்கையாமா. பழைய குப்பைக்கு புதியன்னு ஒரு பேரை வச்சுருக்காங்க. அதனால நீங்கள் பேசுங்க, நானும் பேசுகிறேன், நம்ம எல்லாரும் சேர்ந்து பேசுவோம். புதிய கல்விக் கொள்கை அப்படிங்கிற பழைய குப்பைக்கு எதிராக பேசுவோம். எனவே பேசுவோம் நாள்தோறும். உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.